அனைவருக்கும் வணக்கம். PM கிசான் யோஜனா இந்தியாவில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் விவசாயிகளுக்கு பொருளாதார பலன்களை வழங்குவதற்காக பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதி வழங்கப்படுகிறது. இது ரூபாய் 2000 வீதம் 3 தவணையாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் 17வது தவணை தொகை கடந்த மாதம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. இதன் மூலம் நாட்டில் 12 கோடி விவசாயிகள் பயனடைந்தனர். இத்திட்டத்தின் அடுத்த தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் இந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த தவணை தொகையை பெறுவதில் சிக்கலை சந்திக்க நேரிடும். பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பலன்களை தொடர்ந்து பெற eKYC செய்வது முக்கியம். இது குறித்து ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்துவிட்டது. ஆனால் இதை செய்யாத விவசாயிகள் இன்னும் பலர் இருக்கின்றனர். எனவே eKYC செய்யாத விவசாயிகள் அடுத்த தவணை தொகையை பெறுவதில் சிக்கலை சந்திக்கலாம். எனவே உடனடியாக eKYC செய்வது மிகவும் நல்லது. அதேபோல் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பலன்களை பெற விவசாயிகள் தங்கள் நில சரிபார்ப்பை பெற வேண்டும். இதுவரை நிலம் சரிபார்ப்பு செய்யாத விவசாயிகளுக்கு இந்த தவணை தொகை நிறுத்தப்படலாம். எனவே நிலம் சரிபார்ப்பு பணியை விவசாயிகள் விரைந்து முடிக்க வேண்டும். அடுத்த தவணை தொகையை விடுவிப்பதற்கு முன்பு இந்த வேலையை தாமதமின்றி செய்து முடிக்க வேண்டும். eKYC செய்ய விவசாயிகள் தங்களது செல்போனில் PM கிசான் ஆப் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அல்லது pmkisan.gov.in இணையதளத்திற்கு சென்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் பதிவிட வேண்டும் அல்லது அருகில் இருக்கும் பொது சேவை மையத்திற்கு சென்று eKYC செய்து கொள்ளலாம். இதை முடித்தால் மட்டுமே பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் தவணை தொகை கிடைக்கும். இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.